ஹாய் ஒன் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு 11th சொல்லிடுறேன், அப்புறம் 12th சொல்கிறேன். ஒரே வீடியோவில் தான் சொல்கிறேன். ஸோ வீடியோ 2 பேருமே பாருங்கள். 11th ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் 12th வரப்போகுது. சரியா? கடகடன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதா என்னை வாழ வைக்கும். லைக் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போது இந்த கொஷின் படித்தா எவ்வளோ மார்க் சார் வரும் அப்படின்னு கேட்டால் 70க்கு 70 எடுத்துடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கின் ப்ரோக்ராம், அதாவது அவுட்புட் அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாமா அப்படிங்கிட்ட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கேட்டால் நீங்கள் நாலேஜ் இருந்தால் எழுதலாம். இல்லை அப்படின்னா விடாமல் எல்லா ப்ரோக்ராமையும் நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா எழுதிடலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் கொடுக்குற கொஷின்ஸை படிச்சிங்கன்னா இப்போ இந்த சூழலில் 70 எடுத்துடலாம். அது பிரச்சனை கிடையாது. புக் பேக் ஒன் மார்க் தான் வரும். ஏதோ 1-2 ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அது கொஷின் ஆன்சரில் தான் வரும். அதனால் பயப்படாதீங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு லெசன்லையும் 2-3 கொஷின்ஸ் தான். காம்பனன்ட்ஸ் ஜென்ரேஷன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3ல் தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா இங்கே புக் பேக் நம்பரை சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் கேட்ஸ். அடுத்து சாப்டர் 4ல் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? அடுத்த இது வந்து 5th ஒன் வந்து விண்டோஸ் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 2 வந்து 2ஆக பிரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது தவறாக இருக்குது. சாப்டர் 2 வந்து 2ஆக பிரியுது. அதில் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 2ல் ஃபஸ்ட்டு ஒன்னில் அந்த பைனரி அந்த நியூமெரிக்கல் சம்ஸில் அந்த இதில் லாஸ்ட் கொஷின் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்டர் 3 அப்படிங்கிற இது கிடையாது. சாப்டர் 3 அப்படிங்கிறது டைப்ஸ் ஆஃப் ரோமோ கேடசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் படிச்சிருங்க. அது மட்டும் இங்கே எழுதலை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்டர் 4ல் இது, சாப்டர் 5ல் இது 2. சாப்டர் 6ல் செக்ஷன் டி. சாப்டர் 9ல் பைனரி ஆப்ரேட் டைப்ஸ் ஆஃப் எரர். சாப்டர் 9ல் யூனரி பைனரி. சாப்டர் 10ல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், என்ட்ரி கண்ட்ரோல் லூப், பிரேக்கு கண்டினியூ புக்கின். சாப்டர் 11ல் கால் பை வேல்யூ, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். அடுத்தது சாப்டர் 12ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மேட்ரிக்ஸ் அந்த இது. சாப்டர் 13ல் ஊப்ஸ். இது மூணுமே தியரி தான். 5 பாயிண்ட் எழுதினா போதும். சாப்டர் 14ல் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர், இது ஈஸி தான். ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் ஓவர்லோடிங், ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கில் இருக்கும் சிலது, அது 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. இது 2 மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 6னா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், டிஃப்ரெண்ட் விசிபிலிட்டி மோட். அப்புறம் 4வது 5வது இந்த 3rd கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 17ல் வேரியஸ் கிரைம்ஸ், பைரசி, சைபர் அட்டாக்ஸ். இதெல்லாம் ஓனாகவே ஹெட்டிங் போட்டு தீட்டிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு 5 மார்க். அடுத்தது 2 மார்க் 3 மார்க்கில் சாப்டர் வைஸாக நான் கொடுத்துருக்கேன். செக்ஷன் பினா 2 மார்க், செக்ஷன் சினா 3 மார்க்கு. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 2 பாருங்கள் 2ஆக பிரியுது. சாப்டர் 3, சாப்டர் 4, 5, 6, 7 எல்லாமே இருக்குது. 6th மட்டும் வேணாம். 9 ஃபஸ்ட்டு 10 சாப்டர் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 11 அதுக்கு மேலே ஈஸியாக இருக்கும். 11 to 18 நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 18 வந்து 18ல் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். 3 மார்க்கோ 2 மார்க்கோ கண்டிப்பாக வரும். அது படிச்சுட்டு சாப்டர் 17, 16, 15, 14லாம் சப்ப யூனிட். நீங்கள் வந்து ஒரு லெசன்லையும் பாருங்கள் 2-3 கொஷின்ஸ் தான் இருக்குது, படிச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 10 சாப்டர் கோட்டையிலேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் பார்த்துக்கோங்க. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் 5 மார்க் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். 12th ஸ்டாண்டர்டெல்லாம் கவனிங்க. ஸோ டாப் மோஸ்ட் 5 மார்க். பேராமீட்டர் வித் டைப், வித்தவுட் டைப், பியூர் இம்பியூர் டிஃப்ரென்ஸ், ஃபெசிலிட்டி அடாப்ஷன் லிஸ்ட்டு. சாப்டர் 3ல் எல்இஜி 5 கேடசிவ் மாடல். சாப்டர் 4ல் கேடசிவ் அல்காரிதம், லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட் 4மே பார்க்கணும். சாப்டர் 5ல் இன்புட் பிரிண்ட் ஃபங்க்ஷன், டோக்கன்ஸ். சாப்டர் 6ல் ஃபார் லூப், எல்இஃப், இஃப் எல்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அந்த கொஸ்டின் இந்த 3. சாப்டர் 8ல் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். சாப்டர் 9ல் நெஸ்டட் டியூபிள், செட் ஆப்ரேஷன்ஸ். ஆக்சுவலாக சாப்டர் 9ல் ஃபஸ்ட் கொஸ்டினும் படிக்கணும், பட் இப்போதைக்கு இது போதும், பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். சாப்டர் 10ல் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் வித் எக்ஸாம்பிள். அடுத்த சாப்டர் 11ல் இந்த 4 கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. சாப்டர் 12ல் கன்ஸ்ட்ரைன்ஸ், டைப்ஸ், காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல், ஈஸி தான். சாப்டர் 10ல் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் மோடு, ரூல்ஸ் டு ஃபாலோ. சாப்டர் 15ல் 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான், கமாண்டு, பர்பஸ் ஆஃப் இது ஈஸி தான். சாப்டர் 15ல் எஸ்கியூஎல் ஸ்டெப் ஈஸி தான். ஹேவிங் கிளாஸ் கண்டிப்பாக எழுதி படிங்க. சாப்டர் 16 ரொம்ப ஈஸி, 3 கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் பை ப்ளஸ் பட்டன்ஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி, அதெல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க. அடுத்த புக்கில் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார்கிராஃப், கீ ஃபியூச்சர்ஸ் 5 பாயிண்ட். உங்கள்
லாஸ்ட்டு லெசனில் லாஸ்ட் பேஜில் இருக்கும், பார்த்துக்கோங்க 5 பாயிண்ட். ஸோ 16 சாப்டர் சொல்லியாச்சா, ஈஸி தானா. 2 மார்க் 3 மார்க் பாருங்கள், சாப்டர் வரைய செக்ஷன் பி செக்ஷன் சின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே படிங்க. ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே விடாதீங்க, எல்லாமே எழுதிடலாம், அட்டகாசமாக எழுதிடலாம். நீங்கள் வந்து லெசன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கப்பெல்லாம் பார்க்காதீங்க, பிரித்து படிங்க. இப்போ எப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1 to 5 பிரித்து படிங்க, அப்புறம் 5 to 10. இந்த சாப்டர் 10 வரைக்கும் படித்தாலே 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதிடலாம், ஏன் 5 கூட எழுதிடலாம். ஆனால் அதுக்கு வர சாப்டர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பீங்க, அதுக்கப்புறம் சாப்டர் தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேளுங்களேன், ஏன்னா அடுத்த வர சாப்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தியரட்டிக்கல் ஓரியன்டாக ஈஸியாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீனு, அப்புறம் வந்து சம் டெர்மினாலஜி பற்றி கேட்டிருப்பாங்க, அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டெஃபினிஷன்ஸாக கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். அதுவும் 16 யூனிட்லாம் படிக்கவே வேணாம், ரொம்ப ஈஸி, ஒரு டைம் பார்த்தா போதும். ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா 16 யூனிட்லேயே போய் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வீக்காக இருந்தாலுமே இதில் ஸ்கோர் பண்ணி டோட்டல் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுலேயுமே 10 கொஸ்டின் போய் படிச்சுட்டு போய் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ அதனால் 12th ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் படித்தா 70 எடுக்கலாம்னா எடுக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.